Is moving to seventh question. Why does distilled water not conduct electricity, whereas rainwater does? Distilled water வந்து electricity conduct பண்ணல. ஆனா ரெயின் வாட்டர் மட்டும் ஏன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டிஸ்டில்டு வாட்டர்ன்றது வந்து பியூர் H2O. அதுல என்ன இம்பியூரிட்டியுமே இருக்காது. பியூரிஃபைடு வாட்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ஆர்ஓ நம்ம யூஸ் பண்ணுவோமா, ஆர்ஓ எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வாட்டரை பியூரிஃபை பண்ண. அந்த மாதிரி பியூர் H2O, எந்த ஒரு இம்பியூரிட்டியுமே எதுவுமே இல்லாம வெறும் H2O மட்டும் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ரெயின் வாட்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெயின் வாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்க CO2 கூட ரியாக்ட் ஆவாங்க. ஏர் கூட CO2 கூடயும் ரியாக்ட் ஆகி ஏர்ல இருக்க இந்த CO2 எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க ஏர். ஏன்னா வாட்டர் பெய்யறப்ப அட்மாஸ்பியர் ஓப்பன் அட்மாஸ்பியர்ல தானே மழை பெய்யும். ஸோ மழையில இருந்து என்ன வரும், தண்ணி தானே வரும். ஸோ சுத்தி காத்து இருக்கு. அப்ப காத்துல வந்து என்ன இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு H2O நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா H2CO2. இன்னொரு இம்பியூரிட்டி அது இல்லாம இன்னும் நிறைய இம்பியூரிட்டிஸ். ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாம நைட்ரஜன் இருப்பாங்க, ஹைட்ரஜன் இருப்பாங்க, ஹீலியம் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அட்மாஸ்பியர்ல இருப்பாங்க. இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம், இம்பியூரிட்டிஸ். ஸோ இவங்க கூட எல்லாம் ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ அயான்ஸ் கிடைப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நம்மளுக்கு, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும். எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி போனாதான். இப்போ எலக்ட்ரான்ஸ் இங்க இருக்கு, இன்னொரு எலக்ட்ரான்ஸ் இங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மூவ் ஆகி ஜம்ப் ஆகி போனாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ளோ ஆகும். ஸோ நம்ம ஒயர்லாம் இருக்குன்னா ஒயர்க்குள்ள இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இவங்க இந்த டிஸ்டில்டு வாட்டராக இருக்கப்போ H2O வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. அவங்களோட ஆக்டேட் ரூல் அவங்க ஒபே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால யாரு கூடயும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரியாக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க பார்த்தா அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே நம்மளுக்கு ஃப்ரீ அயான்ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோ கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு மேஜர் ரீசன் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வேணும். இந்த H2 ஆக்டேட் அண்டர்கோ பண்ணனால இவங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது இவங்க கிட்ட. ஸோ இவங்களால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. ஆனா ரெயின் வாட்டர் அதுலயும் H2O தான் இருக்கு. ஆனா அவங்க அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆவாங்க. ஸோ அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் ஹீலியம் நிறைய கேஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம இம்பியூரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்க கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகுறப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. CO2 கூட H2O ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுப்பாங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் H2CO3 நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. விச் இஸ் டிசால்வ்டு இன், இது வந்து சால்ட். இது நம்ம டிசால்வ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்கா இல்லைன்னு நம்ம டெஸ்டர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். Which moves to eighth question. Why do acid not show acidic behavior in the absence of water? ஆசிட் ஏன் அசிடிக் பிஹேவியர் காமிக்க மாட்டேங்கிறாங்க, வாட்டர் இல்லை அப்படின்னா ஏன் அவங்க ஆசிடா இருக்க மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆசிட்னா என்னன்னு தெரியணும். ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா they do not donate H+. ஆசிடோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டொனேட் H+ வந்து என்ன பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுவாங்க. எப்போ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ டைல்யூட் பண்றப்போ. செகண்ட் பார்த்தீங்கன்னா லிட்மஸ் பேப்பர். நம்ம ஸ்டாண்டர்டாக மோஸ்ட்டாக லிட்மஸ் பார்க்குறதுனால அதோட கலர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெட் கலர்னு மாறுவாங்க. இது இல்லாமல் நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம டர்மரிக் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். லிட்மஸை நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெட் கலர். ஸோ இது வந்து நம்மளுக்கு மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ். H+ இல்லைன்னா என்ன ஃபார்ம்ல நம்மளுக்கு இருப்பாங்க அப்படின்னா H3O+. ரெண்டுமே சேம் தான். இதுல வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில விடுவாங்க. அண்ட் தென் ரெட் கலர்ல அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க, கலர் சேஞ்ச் ஆவாங்க லிட்மஸ் பேப்பர் கூட. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்க்குறோம், டொனேட் H+. ஸோ H+ அவங்க டொனேட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் கூட அவங்க ரியாக்ட் ஆகணும். H2O கூட
ஃபர்ஸ்ட் ஆசிட் ரியாக்ட் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா H+ வெளியில வரும். H+ வந்தா மட்டும்தான் அவங்க ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாறுவாங்க. ஸோ இன்ஆக்டிவா இருக்க ஆசிட வந்து நம்ம டைல்யூட் பண்ணாதான் அவங்க ஆக்டிவ் ஆசிடா மாத்துவாங்க. ஸோ ஆக்டிவா இருந்தாதான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், வெளியில தெரியும். ஸோ why do acid do not show acidic behavior in the absence of water அப்படின்னா they cannot be converted into active form. ஒரு ஆசிட ஆக்டிவா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்கள நல்லா டைல்யூட் பண்ணணும் வாட்டர் கூட. அப்பதான் நிறைய H+ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. என்ன அளவுக்கு H+ நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆசிடா இருப்பாங்க. அததான் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட்னு சொல்லுவோம். H+ஓட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அவங்க ஸ்ட்ராங்கா, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீக் ஆசிட். Just moving to ninth question. Five solution A, B, C, D and E when tested with universal indicator showed pH as 4, 1, 11, 7 and 9 respectively. Which solution is neutral, strong, alkaline, strongly acidic, weakly alkaline கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்க்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். நியூட்ரல் அப்படின்னா அவங்க ஆசிட் இல்லாம பேஸும் இல்லாம நடு நிலையில இருக்கிறது தான் நியூட்ரல்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இது இது இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா நம்மளுக்கு pH ஸ்கேல் தெரியணும். பவர் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த பவர் ஆஃப் ஹைட்ரஜன்ல நம்மளுக்கு எத்தனை வேல்யூ இருப்பாங்க. ஸோ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மிடில் வந்து 7, இங்க வந்து 14ல எண்ட் ஆவாங்க. ஸோ 0 to 14 தான் நம்மளுக்கு pH ஸ்கேல்ல இருக்க வேல்யூ. இந்த 0வை நம்ம இந்த 7 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல். இந்த 7க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஆசிட்னு சொல்லுவோம். லெஸ் தென் 7 இஸ் டேர்ம்ட் அஸ் ஆசிட். இவங்க என்ன கலர்ல இருப்பாங்க, ரெட் கலர். 7க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க என்ன கலர் அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ நியூட்ரல் வந்து 7ஓட வேல்யூ நியூட்ரல். நியூட்ரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர். அப்போ 7க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஆசிட், 7க்கு மேல போயிட்டாங்கன்னா பேஸ். இப்போ 7க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா இங்க என்னன்னு மீன் பண்ணலாம், H+ அயனோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு. 7க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா H+ கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ அதிகமா வந்து அவங்க ஆசிட், கம்மியா இருந்தா பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூட்ரல் கேட்டிருக்காங்க. அப்போ நியூட்ரலோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 7. ஸோ ஏ சப்டிவிஷனோட ஆன்சர் வந்து 7 நம்மளுக்கு. நெக்ஸ்ட் பி ஸ்ட்ராங்லி ஆல்கலைன். ஆல்கலைன்னா என்னன்னு பார்க்கலாம். ஆல்கலைன் நம்ம கிளாஸ்லயே பார்த்திருக்கோம். பேஸ் தட் ஆர் soluble in water. Base that are soluble in water அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், alkaline. all alkanes are bases but all bases are not alkaline அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடாதீங்க. all alkalines are bases but all bases are not alkalines. இந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப நான் சொல்றேன். எல்லா ஆல்கலைனும் பேஸ் தான், ஆனா எல்லா பேஸும் ஆல்கலைன் கிடையாது. ஏன் அப்படின்னா பேஸ் எதெல்லாம் தண்ணியில கரையுமோ which are dissolved in water are termed as alkaline சொல்லுவாங்க. ஸோ ஆல்கலைன்னா base that are soluble in water தான் நம்ம ஆல்கலைன் சொல்லுவோம். all alkaline are base but all bases are not alkaline. ஏன் அப்படி சொல்றோம், பேஸ் வந்து எதெல்லாம் தண்ணியில கரையிலையோ அவங்கள ஆல்கலைன் நம்ம சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் கரையிறாங்களோ அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்கலைன் சொல்லுவோம். ஸோ வாட்டர் soluble பேசஸ். ஸோ ஆல்கலைன்றது இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா பேஸ். என்ன பேஸ், ஸ்ட்ராங் பேஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ராங் பேஸோட வேல்யூ என்னது, நம்மளுக்கு அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன இருப்பாங்க, 7க்கு கீழே இருக்க வேல்யூ வீக் ஆசிட், போக போக 0, 1 எல்லாம் இருக்கிறது ஸ்ட்ராங் ஆசிட். அதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் வருவாங்க. 7க்கு மேல இருக்கவங்க வந்து வீக் பேஸ், இன்னும் மேல மேல போறவங்க இருக்கவங்க என்னன்னா ஸ்ட்ராங் பேஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு கார்னருமே ஸ்ட்ராங், அப்புறம் வீக் ஆயிட்டு வந்து நியூட்ரல் ஆயிடுவாங்க அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆசிட் பிளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்ரல் தானே, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் வந்து ரெண்டு பேரும் கார்னர்ல இருப்பாங்க. அப்படியே சென்டர் அவங்க மூவ் ஆகி வரப்போ அவங்க அப்படியே வீக் ஆகிட்டே வருவாங்க. ஸோ ஸ்ட்ராங்கும் வீக்கும் எங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பிஹெச்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன், இதோட வேல்யூ 0 to 14 இருக்கும். 7 இஸ் த நியூட்ரல் வேல்யூ. எக்ஸாம்பிள் ஃபார் நியூட்ரல் சொல்யூஷன் வந்து வாட்டர். 7க்கு கீழே போச்சு அப்படின்னா H+ஓட அயான்ஸ் அதிகமாயிடும். அப்போ அதை ஆசிட்னு டர்ம் பண்ணுவோம், ரெட் கலர். 7க்கு மேல போச்சுன்னா H+ அயான்ஸோட வேல்யூ குறைஞ்சிடும். அப்போ வந்து அது பேஸ்ன்னு சொல்லுவோம், ப்ளூ கலர்ல இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் ப்ளூ வந்து எக்ஸ்ட்ரீம் கார்னர்ஸ்ல இருப்பாங்க. அங்கிருந்து அவங்க டுவர்ட்ஸ் சென்டர் வரப்போ அவங்க வீக் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்ட்ராங் ஆல்கலைன். ஆல்கலைன் இஸ் நத்திங் பட் பேஸ் தட் ஆர் soluble in water. ஸோ
ஸோ பேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ராங் பேஸ், அப்போ ஸ்ட்ராங் பேஸ்னா இந்த பக்கம் 14 கிட்ட இந்த கார்னரில் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ 4. 4 வந்து 7ஓட சின்ன நம்பர், ஸோ அவங்க ஆசிட். 1 7ஓட சின்ன நம்பர், ஸோ தே ஆர் ஆசிட். 11 வந்து ஆசிடோட ஆசிட் இல்லை, 7ஓட பெருசு பேஸ் தான். ஸோ இன்னும் இருக்க 2 நம்பர் பார்க்கலாம். 7ன்றது நியூட்ரல் தான், அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். 9ன்றதும் நம்மளுக்கு என்னது பேஸ் தான். அப்போ 11 பேஸா 9 பேஸா, அப்போ நம்ம 7க்கு அப்புறம் இங்க வந்து 8 போடுவோம், அப்புறம் 9 போடுவோம், 10 11. ஸோ இப்படி நம்ம அதுல இருந்து அவே இந்த நியூட்ரல்ல இருந்து அவே போனோம் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். கார்னர்ல இருந்து டுவர்ட்ஸ் நியூட்ரல் வந்தா ஸ்ட்ரென்த் கம்மியாகும். நியூட்ரல்ல இருந்து கார்னர் போனா உங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்க. அப்ப 9 விட 10 எப்படி இருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க என்ன கேக்குறாங்க, ஸ்ட்ராங் ஆல்கலைன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த வேல்யூ ஃபார் த ஸ்ட்ராங் ஆல்கலைன் இஸ் 11. Just moving to third subdivision, strongly acidic. Strongly acidic அப்படின்னா இந்த பக்கம் எஸ்டிமேட் அது 0 to 5 இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்லி அசிடிக் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு இருக்க இன்னும் ரிமைனிங் இருக்கிறது 4 and 1 மட்டும்தான். அப்போ யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா? 4 and 1 கம்பேர் பண்றப்போ நம்மளுக்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா எஸ்டிமேட்ஸ்ல இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வீக்கா இருந்தாலும் சரி, ஐ மீன் ஆசிடா இருந்தாலும் சரி, பேஸா இருந்தாலும் சரி, எஸ்டிமெண்ட்ஸ்ல இருக்கவங்க தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. டுவர்ட் சென்டர் வரப்ப அவங்க வீக் ஆகிட்டே போவாங்க. ஸோ வீக்லி அசிடிக் அப்படின்னு பார்த்தா ஆசிட் யார் யார் இருந்தாங்க நம்மளுக்கு 9 and 11 இருந்தாங்க. 11 வந்து ஸ்ட்ராங் பேஸ், ஸோ அப்போ 9 சாரி அது பேஸ். இப்போ வந்து வீக்லி ஆசிட் கேட்குறாங்க. ஆசிட் வந்து 4 and 1, ஸோ 1 is more strong compared to the 4. ஸோ வீக் ஆசிடுக்கு வந்து என்ன வேல்யூ 4, அண்ட் தென் வீக்லி ஆல்கலைன்னா வீக் பேஸோட வேல்யூ வந்து 9. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது ஃபுல்லாகவே பிஹெச் ஸ்கேல வச்சு போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ பிஹெச் ஸ்கேல வந்து கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஷார்ட் ஃபார்மாக இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். ஸோ பிஹெச் ஸ்கேல் இப்படி இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன வேல்யூ இருப்பாங்கன்னா 0 to 14 வரைக்கும் இருப்பாங்க. சென்டர் வேல்யூ வந்து 7. எப்படி சென்டர் 7 ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக 14. அப்போ 14ல் பாதி என்ன நம்மளுக்கு 7 தானே இருக்கு. ஸோ நியூட்ரல் வேல்யூ மிடில் வேல்யூ என்னது 7. 7 என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரல்னு சொல்லுவோம். ஸோ இந்த 7 வேல்யூ விட கீழே போக போக H பிளஸோட வேல்யூ அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ H பிளஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க சொல்யூஷன் அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம், ஆசிட்னு சொல்லுவோம். என்ன கலர்ல இருப்பாங்கன்னா ரெட் கலர். இப்போ 7க்கு மேல போயிட்டே இருக்காங்கன்னா H பிளஸோட கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆயிடும். இப்போ H பிளஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னன்னு சொல்லுவோம், பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூ கலர். ஸோ எஸ்டிமென்ட்ஸ்ல இருக்கவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க எஸ்டிமென்ட் ஸ்ட்ராங் ஆசிட், அது 0 1 2 3ல ஸ்ட்ராங் ஆசிட். இங்க வந்து 13 14ல வந்து வீக் ஆசிட். 12 13 சாரி 12 13 14ல வந்து ஸ்ட்ராங் பேஸ். ஸோ எஸ்டிமென்ட்ஸ்ல இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ டுவர்ட்ஸ் நியூட்ரல் அவங்க போகிறப்ப என்ன ஆகிட்டே இருப்பாங்க, வீக் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வச்சுன்னா நம்ம வேல்யூ நம்ம போடணும். ஸோ பிஹெச் ஸ்கேல் இஸ் பேஸ்ட் ஆன் ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன். H பிளஸோட கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் பிஹெச் இருக்கு. அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க அசிடிக், கம்மியாக இருந்தாங்கன்னா பேஸ். Into 10th question, equal length of magnesium ribbons are taken in test tube. ரெண்டு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிறாங்களாமா மெக்னீசியம் ரிப்பன்ஸ் A and B. Hydrochloric acid is added to test tube A, while acetic acid is added to test tube B. Amount and concentration for both acids, where would piecing be more vigorous and why அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ மெக்னீசியம் ரிப்பன் எடுத்துட்டு ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டாங்க. நான் ஒரு பீக்கர் மாதிரி வரைஞ்சிருக்கேன், ஆனால் இது டெஸ்ட் டியூப்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஏ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா HCl, பின்றதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து CH3 COOH. ஸோ HCl இதுல மெக்னீசியம் ரிப்பன் போடுறாங்க, இதுல மோர் போடுறாங்க. இந்த ஃபிஷிங் வந்து எதுல மோஸ்டா நடக்கும் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்ல தான் நடக்கும். HCl தான் அதிகமா நடக்கும் கம்பேர்ட் டு CH3 COOH. ஏன்னா HCl is strong acid compared to acetic acid. அசிட்டிக் ஆசிட்ன்றது வீக் ஆசிட். வீக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், பிஹெச் யூஸ் பண்ணி. என்ன கான்செப்ட், H பிளஸ். HCl நிறைய H பிளஸ் இருக்கும், whereas compared to
அசிட்டிக் ஆசிட்ல H+ கம்மியா தான் இருக்கும். HClல H+ அதிகமா இருக்கும். ஸோ இவங்க ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க வந்து நிறைய ரியாக்ட் ஆவாங்க. ஸோ HCl இஸ் மோர் விகரஸ் தென் அசிட்டிக் ஆசிட். ஸோ யார் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா சொல்யூஷன் ஏ தான் ரொம்ப விகரஸா ஃபிசிங் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க கம்பேர்ட் டு சொல்யூஷன் பி. ஸோ pH ஸ்கேலை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அதுல நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஏன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணலன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு மேஜர் பர்பஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். டிஸ்டில் வாட்டர் வந்து பியூர் H2O இருப்பாங்க. ஸோ அவங்க ஆக்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணனால அவங்க கிட்ட என்ன இருக்காது அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் அயான்ஸும் இருக்காது. அதனால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. இதே ரெயின் வாட்டர் அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகுறாங்க. ஸோ அட்மாஸ்பியர்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு H2CO3 ஃபார்ம் பண்றாங்க. அது ஃப்ரீ ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கனால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றாங்க. ஆசிட்ஸ் ஏன் வந்து டைல்யூட் ஃபார்ம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகலைன்னா அசிடிக் பிஹேவியர் காமிக்கல அப்படின்னா டைல்யூட் பண்றப்ப H+ வெளியில போவாங்க. H+ வந்தாதான் டொனேட் பண்ணாதான் அவங்க அசிடிக்னே கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டைல்யூட் பண்றதுக்கு நம்மளுக்கு வாட்டர் தேவை. ஸோ அப்பதான் அவங்க H+ ரிலீஸ் ஆகி ஆசிடா மாறுவாங்க. ஸோ அண்ட் தென் pH ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 0 to 14 இருப்பாங்க. மிட் வேல்யூ 7, 14/2 7. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரல் 7க்கு கீழே போனால் H+ அதிகமாவாங்க. ஸோ அவங்க ஆசிட் 7க்கு மேலே போனால் H+ கம்மியாகும். அவங்க பேஸ் அண்ட் அவங்களோட கலர் எஸ்டிமெண்ட்ல இருக்க வேல்யூ வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆசிடா இருந்தாலும் சரி, பேஸா இருந்தாலும் சரி. இதுல 6th கொஸ்டின் வந்து நம்ம லிட்மஸ் பேப்பர் குளுக்கோஸ் அண்ட் ஆல்கஹால் வந்து நம்ம டைல்யூட் பண்ணாலும் அவங்க H+ வந்து டொனேட் பண்றது இல்லை. அதனால அவங்கள ஆசிடா கன்சிடர் பண்ணல. அவங்க நியூட்ரலா இருக்காங்க. அதனாலதான் அவங்க ரெட் கலர் கொடுக்கல லிட்மஸ் பேப்பர் வச்சு டெஸ்ட் பண்ணப்போ. நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் வந்து இந்த கான்செப்ட்ல நம்ம லேர்ன் பண்ணோம். ஸ்ட்ராங் ஆசிட்னா H+ அயான்ஸ் அதிகமா இருக்கணும். வீக் ஆசிட் அப்படின்னா H+ அயான்ஸ் வந்து கம்மியா இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்கதான் ப்ராசஸ் வந்து ரொம்ப வேகமா நடக்கும், விக்ரஸா நடக்கும். ஸோ ஆப்ஷன் 10th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் என்னன்னா சொல்யூஷன் ஏ is more vigorous than solution B because HCl is a strong acid compared to the acetic acid. A strong acid na H+ ions which consists of more H+ ions compared to the weak acid which contains less H+ ions. So இதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும் 10th question. So 11th question, fresh milk has pH of 6. How do you think the pH will change as it turns to curd? ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட pH வேல்யூ வந்து 6ஆ இருக்காங்க. ஸோ அது கார்டாக மாறுறப்ப எப்படி அவங்களோட pH வேல்யூ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ pH வேல்யூ 6 அப்படின்னா அவங்க வந்து 7க்கு பிலோவா இருக்காங்க. ஸோ பிலோவா இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ H+ அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்க என்னவா இருக்காங்க ஆசிட்னு நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா 7க்கும் 6க்கும் ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஸ்லைட்லி அசிடிக் இன் நேச்சராக இருக்காங்க. மில்க் எப்படி இருக்காங்க அப்படின்னா slightly acidic in nature. Slightly acidic in nature இருக்கனால அவங்க 6. ஸோ இவங்க மில்கா மாறுறாங்க, கார்டா மாறுறாங்க. மில்க் கார்டா மாறுறப்போ யாரு ரியாக்ட் ஆவா, யாரு ப்ரொடியூஸ் ஆவாங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் அப்படின்றது வந்து யாரு ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னா லாக்டோபாக்டீரியா. நம்ம வீட்டில் கர்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மில்க் எடுத்துட்டு ஆல்ரெடி இருக்க கர்டை கொஞ்சம் எடுத்து அதை போட்டு நம்ம ஒரு கப்பில் வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்மளுக்கு அந்த என்டையர் கப்பில் இருக்க மில்க் என்னவா மாறிடுவாங்கன்னா கர்டாக மாறிடுவாங்க. எதனால இப்படி நடக்குது அப்படின்னா அந்த மில்க் வந்து ஸ்லைட்லி அசிடிக் 6 pHல இருப்பாங்க. நம்ம கொஞ்சோண்டு கர்ட் அதில் போடுறோம்ல, ஸோ அந்த கர்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா லாக்டோபாக்டீரியா இருப்பாங்க. அந்த பாக்டீரியா என்ன சிந்தசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிட் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம எறும்பு வந்து நம்ம பாடியில ஃபார்மிக் ஆசிடை வந்து இன்செர்ட் பண்றாங்க, அந்த மாதிரி அந்த பாக்டீரியா அந்த அந்த கார்ட்ல இருக்கும். ஸோ அந்த லாக்டோபாக்டீரியா வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆவாங்க. க்ரோ ஆக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா லாக்டிக் ஆசிடோட கண்டென்ட் வந்து அதிகமாகும். ஸோ லாக்டிக் ஆசிடோட கண்டென்ட்னா H+ வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆவாங்க. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், அசிடிக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ pH வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா 6ஆ இருக்கிறது வந்து அசிடிக் pHஆ மாறுவாங்க. இன்னும் அசிடிக்கா, ஏன்னா நிறைய H+ வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க வந்து இன்னும் மோர் அசிடிக்கா மாறிடுவாங்க.
ஸோ எவ்வளோ H+ அயான்ஸ் வந்து H+ இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க என்னவா இருப்பாங்கன்னா அசிடிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் H+ அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கர்ட்ல யார் ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா லாக்டோபாக்டீரியா ஃபார்ம் ஆகுறாங்க. லாக்டோபாக்டீரியால என்ன இருக்கு? லாக்டிக் ஆசிட். ஸோ லாக்டிக் ஆசிடோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது என்டையர் சொல்யூஷனோட இது என்னவா இருக்கு அப்படின்னா ஆசிடா அவங்க ஃபார்ம் ஆகுறாங்க. So moving to 12th question, a milkman adds a very small amount of baking soda to fresh milk. A milkman பால்காரவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஃப்ரெஷ் மில்க்ல கொஞ்சமா பேக்கிங் சோடாவை என்ன பண்றாங்க ஆட் பண்றாங்க. ஸோ இதுல 2 சப்டிவிஷன் கொஸ்டின் இருக்கு. Why does the shift the pH the fresh milk from slightly alkaline? இந்த மாதிரி நம்ம என்ன பார்த்தோம், இப்போ வந்து கர்டா மாத்துறப்ப என்ன ஆகுது, அதோட அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே அந்த மில்க்ல நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த அசிடிட்டி வந்து அந்த ஆசிட் ஸ்லைட்லி ஆசிடா இருக்கவங்க என்னவா மாறுறாங்கன்னா ஆல்கலைனா மாறுறாங்க. ஆல்கலைன்னா என்னது? ஸோ பேஸ் தட் ஆர் soluble in water. அதான் பேஸ் தட் ஆர் soluble in water. பேஸ் தட் ஆர் soluble in water தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்கலைன் சொல்லுவோம். ஸோ இந்த ஆல்கலைனா வந்து யார் மாறுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மில்க் வந்து பேஸா மாறுறாங்க. ஏன் மாறுறாங்க? பை ஆடிங் பேக்கிங் சோடா. ஆல்கலைனா மாறுறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணுவோம். இதுதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா pH ஆஃப் த ஃப்ரெஷ் மில்கோட pH வந்து என்னவா இருப்பாங்க? 6 இருப்பாங்க. ஸோ 6 என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? ஸ்லைட்லி ஆல்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 700 நியூட்ரல் ஸோ 8 மாத்துறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 8 மாற்றணும் அப்படின்னா இவங்க வந்து ஆசிடா இருக்காங்க. ஆசிட் வந்து பேஸா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம ஏதாச்சும் நியூட்ரலைசிங் இது ஏஜென்ட் போடுவோமோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேக்கிங் சோடா தான் நம்மளுக்கு ஆசிட். சாரி பேக்கிங் சோடா தான் நம்மளுக்கு பேஸ். ஸோ நம்ம பேக்கிங் சோடாவை மில்க் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா என்டையர் சொல்யூஷன் என்னவா மாறிடுவாங்கன்னா ஸ்லைட்லி ஆல்கலைன் which is base in nature. Base that are soluble in water are called alkaline. ஸோ அவங்க என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா பேஸா மாறிடுவாங்க பை ஆடிங் பேக்கிங் சோடா. Next B option, B subdivision. Why does this milk take a long time to set as curd? மில்க் வந்து கர்டா மாறுறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா மில்க் வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா இஃப் மில்க் இஸ் மேட் ஸ்லைட்லி ஆல்கலைன் பை பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணுறப்போ நம்ம மில்க் வந்து ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கவங்க கூட பேக்கிங் சோடா போட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்லைட்லி பேஸாக மாறுறாங்க. ஸோ அப்படி இருக்கனால அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள திரும்ப ஆசிடா மாத்துறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து மில்க் ஒரு கப் எடுத்திருப்போம், அதுல கர்டு கொஞ்சம் போட்டு வச்சிருப்போம். நெக்ஸ்ட் டே பார்த்தா அது கொஞ்சம் தான் கர்டா மாறி இருக்கும், பாதி இது வந்து திரும்பி தண்ணியாவே தான் இருக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பால்ல தண்ணி ரொம்ப கலந்துட்டாங்க, அதனால என்னவே ஆக மாட்டேங்குது, கர்டே ப்ரிப்பேர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? ஏன்னா பால்ல மில்க் ஆட் பண்றாங்க அப்படின்னா பேக்கிங் சோடா ஆட் பண்றாங்க. அப்ப அவங்கள வந்து ஆசிட் பியூர் மில்கா இருந்தா அவங்க ஆசிடா இருப்பாங்க. ஸோ அப்போ கர்ட் போடுறப்ப ஆசிடும் இன்னும் நிறையா சேர்ந்து சீக்கிரம் கர்டா மாறிடுவாங்க. ஆனா இங்க வந்து இது பியூர் மில்க் கிடையாது. மில்க் மிக்ஸ்டு வித் வாட்டர் ஆர் பேக்கிங் சோடா கூட ஆல்ரெடி ரியாக்ட் ஆகி இருக்காங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்லைட்லி ஆல்கலைனா இருக்காங்க. அவங்கள திரும்ப நம்ம ஆசிடா மாத்துறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதனாலதான் 2 days ஆகும். பால் பியூர் மில்கா இருந்தாங்கன்னா ஒரு நாள்லயே கர்டா மாறிடுவாங்க. இதே அதுல தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 to 3 days ஆகும் அது கர்டா மாறுறதுக்கு. ஸோ ரீசன் இதுதான். இதுல என்ன நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா பியூர் மில்கோட பிஹெச் வேல்யூ வந்து அவங்க ஸ்லைட்லி அசிடிக். ஸோ அப்போ வந்து கர்ட் ப்ரிப்பேர் பண்ணா ஒரு நாள்ல ஆயிடும். இதே வந்து நார்மல் மில்க் அப்படின்னா அது கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பேஸா சேஞ்ச் பண்றதுக்காக ஆசிடா இருக்கவங்களா நியூட்ரல் பண்ணணும், பேஸ் ஆட் பண்ணணும். ஸோ பேக்கிங் சோடா போட்டு ஸ்லைட்லி பேஸா இருப்பாங்க. ஸோ அந்த பேஸை வாங்கி நம்ம ஆசிடா மாத்தணும்னா அது இன்னும் டைம் எடுக்கும். ஆசிடை இன்னும் கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணணும்னா டக்குன்னு ஆயிடுவாங்க. பேஸா இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஆசிட் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் டைம். அவ்வளோ லாக்டோபாக்டீரியா ப்ரொடியூஸ் ஆகி லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனால் மட்டும்தான் அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ அதனாலதான்
அந்த மாதிரி பியூர் மில்க் இல்லாம அந்த மிக்ஸ்டு மில்க்ல வந்து கர்டு போட்டோம்னா அது கர்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு ரொம்ப டேஸ் எடுத்துக்குது. Moving to 13th question. Plaster of Paris should be stored in a moisture proof container. Explain why. ஓகே, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈரப்பதமே இல்லாத கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீங்க அப்படி ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா CaSO4 ஆஃப் H2O. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட கெமிக்கல் ஃபார்முலா CaSO4 ஆஃப் H2O. இந்த மாதிரி இந்த வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா இது என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் CaSO4 ஆஃப் H2O. அப்படின்னா இதை நம்ம இந்த மாதிரி மாலிகுலை வந்து இந்த ஜிப்சம், கிரீன் விட்ரோல், ப்ளூ விட்ரோல் இதெல்லாம் வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லியிருப்போம். ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா யூனிட்ல வாட்டரோட வேல்யூ இருந்துச்சுன்னா அவங்கள வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவோம். ஆனால் இவங்க எல்லாருமே பவுடர் ஃபார்ம்ல தான் இருப்பாங்க. ஏன் வாட்டர் மாலிகுல் இருந்து அவங்க வெட்டா இல்லை அப்படின்னா அந்த வாட்டர் எதுல இருப்பாங்கன்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க எப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னா வெட்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அதை இப்போ வந்து இன்கேஸ் இவங்களை வந்து நான் மாய்ஸ்ட் இதில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா CaSO4 வந்து இந்த ஆஃப் H2O இது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பிளஸ் H2O கூட ரியாக்ட் ஆகி எனக்கு யாரை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா CaSO4 வித் இஸ் ஜிப்சம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜிப்சம் வந்து CaSO4 2H2Oவா மாறிடுவாங்க. ஸோ இந்த ஜிப்சம் இங்க என்ன நடக்கும், கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்றது வந்து என்னவா இருப்பாங்க, பவுடர் ஃபார்ம்ல இருப்பாங்க. நம்ம அந்த வேல்குனம் பண்ணுவோம்ல சின்ன வயசுல சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ல வேல்குனம் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் தான் அந்த பவுடரு. அந்த பவுடர் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணா அப்படியே நல்லா கெட்டியா மாறிடுவாங்களா. ஸோ அது அந்த மாதிரி என்ன ஆயிடுவாங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வாட்டர் கூட அவங்கள ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணா கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. இதை வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கூட பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜிப்சம் கிடைக்கும். நெக்ஸ்ட் 14th question. What is a neutralization? Give two examples. நம்ம எல்லா கொஸ்டின்லுமே இந்த நியூட்ரலைசேஷன் என்னன்னு பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் அப்படின்னா ஆசிட் கூட பேஸ் ரியாக்ட் ஆவாங்க. ஆசிட் பிளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் பிளஸ் வாட்டர். ஆசிட் கூட பேஸ் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு சால்ட் வாட்டரும் கொடுக்கறத தான் நம்ம என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஸோ இதில் ஃபார்ம் ஆகுற சால்ட் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இருப்பாங்க. அசிடிக் சால்ட் இருப்பாங்க, அப்புறம் பேசிக் சால்ட் இருப்பாங்க, அப்புறம் வந்து நியூட்ரல் சால்ட் இருப்பாங்க. அசிடிக் சால்ட், பேசிக் சால்ட் அண்ட் நியூட்ரல் சால்ட். அசிடிட்டியோட இது டாமினண்டா பேஸை கம்பேர் பண்றப்ப ஆசிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் வந்து அசிடிக் சால்ட். ஆசிடை கம்பேர் பண்றப்போ பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சால்ட் பேசிக் சால்ட். ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா நியூட்ரல் சால்ட், இல்லைன்னா ரெண்டு பேருமே வீக்கா இருக்கணும். ஸோ ஸ்ட்ராங் பிளஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னா வீக் பிளஸ் வீக் இட்ஸ் நியூட்ரல். நியூட்ரல் சால்ட் கிடைப்பாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் ரியாக்ஷன் எழுதியிருக்கோம்ல, ஸோ அதை கூட எழுதலாம். HCl கூட NaOH ரியாக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைப்பாங்க, NaCl சோடியம் குளோரைட் பிளஸ் H2O ரிலீஸ் ஆவாங்க வாட்டர். ஸோ இது நியூட்ரலைசேஷன். இது வந்து ஆசிட், இது வந்து பேஸ், இது வந்து சால்ட் NaCl, இது வாட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்னா H2SO4 plus 2NaOH gives Na2SO4 plus 2H2O. ஸோ நம்மளுக்கு சால்ட் வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகணும். யாரை ரியாக்ட் பண்ணுறப்ப ஆசிட் பேஸ் இந்த நியூட்ரலைசேஷன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் H2SO4 plus 2NaOH gives Na2SO4 plus H2O molecule. So இது neutralization reaction. Next 15th question. Give two important uses of washing soda and baking soda சொல்லியிருக்காங்க. ஸோ வாஷிங் சோடா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம கூட பிளேஸை சேஞ்ச் பண்ணால் நம்மளோட முடியெல்லாம் கொட்டுது, கையிலலாம் அலர்ஜி வருது,
தண்ணி சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் ஹாட் வாட்டரை பியூர் வாட்டரா சாஃப்ட் வாட்டரா மாத்துறதுக்கு வாஷிங் சோடா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ வாஷிங் சோடாவோட ப்ரிப்பரேஷன் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ வாஷிங் சோடாவை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா யார் யார் வேணும் அப்படின்னா Na2CO3 ப்ளஸ் 10H2O. நம்மளுக்கு ஜூஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா Na2CO3 10H2O. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ரீகிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த வாட்டர் மாலிகுல் இருந்தாலும் இவங்க வெட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் வெட்டா இருக்க மாட்டாங்கன்னா இந்த வாட்டர் மாலிகுல் கிறிஸ்டலுக்குள்ள இருப்பாங்க. ஸோ இவங்க என்னவா இருக்க மாட்டாங்க, வெட்டா இருக்க மாட்டாங்க, பவுடரா தான் இருப்பாங்க. ஸோ வாஷிங் சோடா ப்ரிப்பரேஷன் என்னது, Na2CO3 + 10H2O gives Na2CO3 10H2O. இதுதான் வாஷிங் சோடா. அண்ட் தென் நம்மளுக்கு இன்னொன்று என்ன ப்ரிப்பரேஷன், இதோட யூசஸ் என்ன அப்படின்னா மேனுஃபேக்சர் ஆஃப் சோப்பு, டிட்டர்ஜென்ட், சோப்பு, கிளாஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணவுக்கும் இன்னொரு மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை சேஞ்ச் பண்றது. ஹாட் வாட்டர்னா இம்பியூரிட்டிஸ் அதிகமா இருக்கும், அது சாஃப்ட் வாட்டர்னா நல்ல தண்ணி பியூர் வாட்டர். ஸோ பியூர் வாட்டர்னா நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்கின் அலர்ஜி இல்லை ஏர் லாஸோ நம்மளுக்கு வராது. ஸோ ஹாட் வாட்டர் பியூர் வாட்டராக சேஞ்ச் பண்ணவும் மேனுஃபேக்சர் ஆஃப் சோப் அண்ட் கிளாஸ், இதுதான் மேஜர் ஃபங்க்ஷன் வாஷிங் சோடாக்கு. நெக்ஸ்ட் நம்ம பேக்கிங் சோடா பார்க்கலாம். பேக்கிங் சோடாக்குனா நம்மளுக்கு நிறைய ரியாக்டன்ட் தேவைப்பட்டாங்க. பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடாக்கு யாரில் தேவை அப்படின்னா NaCl, சோடியம் குளோரைடு. NaCl கூட யார் ரியாக்ட் ஆகுறாங்கன்னா வாட்டர் H2O ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் அமோனியா NH. இந்த 4 ரியாக்டன்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பேக்கிங் சோடாவோட ஃபார்முலா NaHCO3, அது கூட அமோனியம் குளோரைடும் கிடைப்பாங்க. ஸோ NH4Cl அமோனியம் குளோரைடு. NaHCO3 தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவும் அமோனியம் குளோரைடு நம்மளுக்கு கிடைப்பாங்க. NaCl + H2O + CO2 + NH3 gives NaHCO3 + NH4Cl. பேக்கிங் சோடாவும் அலுமினியம் குளோரைடு கிடைப்பாங்க. ஸோ பேக்கிங் சோடாவோட யூசஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கேக் நல்லா பஃப்னு வர்றதுக்கும் நம்மளுக்கு பேக்கிங் சோடா தான் யூஸ் ஆகுறாங்க. அண்ட் தென் வேறு எதுக்கு ஆன்டாசிட், மேஜர் ஃபங்க்ஷன் வந்து ஆன்டாசிட். ஆன்டாசிட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆன்டாசிட் இஸ் அ பேஸ். ஸோ எறும்புல ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா அந்த ஆசிட் இருக்கும், ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ண நம்ம ஆன்டாசிட் விச் இஸ் பேஸ் இதுக்கு. அப்புறம் எதுக்கு பேக்கிங் சோடானாலே வேர்ட்ல இருக்கு, நம்ம பேக் பண்றதுக்கு. பேக் எதுக்கு பண்றோம், கேக்கெல்லாம் பேக் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம், பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா போடுறப்போ CO2, பேக்கிங் சோடாவை நம்ம ஹீட் பண்றோம். பேக்கிங் சோடாவை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைப்பாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைப்பாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த கேக் நல்லா சாஃப்டாக பஃபியாக இருப்பாங்க. ஸோ இந்த பேக்கிங் சோடாக்கு 4 ரியாக்டன்ட் வந்து NaCl + H2O + CO2 + NH2 gives பேக்கிங் சோடா ப்ளஸ் அமோனியம் குளோரைடு NaHCO3 + NH4Cl. யூசஸ் வந்து ஆன்டாசிட் யூஸ் பண்ணுவாங்க, பேஸ் ஆன்டாசிட் இஸ் எ பேஸ். அப்புறம் பேக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் பேக்கிங் சோடா. ஓகே. ஃப்ரெஷ் மில்க் அஸ் பிஹெச் இப்போ இதை ரிவைஸ் பண்ணிடலாம். 11th ஃப்ரெஷ் மில்க் அஸ் பிஹெச் வந்து 6. ஏன் உங்க கார்டாக மாறுறப்போ பிஹெச் வந்து மாறுறாங்க அப்படின்னு கேட்டால் யார் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க, கார்டில் யார் இருக்காங்கன்னா லாக்டோ பாக்டீரியா. ஆல்ரெடி நம்ம கார்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், மில்கில் கொஞ்சம் கார்டு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்த கார்டை கொஞ்சமாக போட்டு வச்சோன்னா அடுத்த நாள் அந்த என்டையர் மில்க்குமே கார்டாக மாறிடுவாங்க. ஸோ அந்த பழைய கார்டு கொஞ்சம் போடுறோம்ல, அதில் என்ன இருப்பாங்க, லாக்டோ பாக்டீரியா. அவங்க ப்ரொடியூஸ் ஆனாங்கன்னா லாக்டிக் ஆசிட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். லாக்டிக் ஆசிட் நம்மளுக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனால் அவங்களோட அசிடிக் நேச்சர் அதிகமாகும். ஸோ பிஹெச் வேல்யூ வந்து அதிகமாகும். ஸோ மில்கில் வந்து நம்ம பேக்கிங் சோடா இல்லை வாட்டர் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்லைட்லி பேஸாக மாறிடுவாங்க. ஏன்னா பேக்கிங் சோடா வந்து பேஸாக ஆக்ட் ஆவாங்க. ஸோ அவங்க லாக்டிக் ஆசிடோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணி பேஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி மிக்ஸ்டு மில்க்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண மில்க்கு கூட எல்லாம் நம்ம அதை வச்சு நம்ம கர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா பேஸாக இருக்கவங்க ஆசிடாக மாற்றணும்.
நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள வாட்டர் கூட ரியாக்ட் ஆனோம் அப்படின்னா ஜிப்சமா மாறிடுவாங்க. அந்த வால்கனி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பவுடர் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அது கூட H2 ஆட் பண்றப்போ அவங்க நல்லா அப்படியே கெட்டியா மாறிடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. பவுடர் ஃபார்ம்ல வேணும் அப்படின்றதுக்காக தான் மாய்ஸ்சர் ப்ரூஃப் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஏன்னா மாய்ஸ்சர் H2O இருப்பாங்க. மாய்ஸ்சர்னா வாட்டர் தானே, அதில் H2O இருப்பாங்க. அது கூட ரியாக்ட் ஆகக்கூடாதுன்னா அது இல்லாத ப்ரூஃப் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னா ஆசிட் பிளஸ் பேஸ் நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சால்ட் பிளஸ் வாட்டர். அதுதான் நியூட்ரலைசேஷன் சொல்லியிருப்போம். இது பேஸ் பண்ணி ஆசிட் அண்ட் பேஸோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சால்ட் ட்ரீட்டட் ஸ்ட்ராங் அசிடிக் சால்ட், பேசிக் சால்ட் அண்ட் நியூட்ரல் சால்ட் யார் டாமினண்டா இருக்காங்களோ அவங்களோட கேரக்டர் தான் சால்ட்டுக்கு போகும். அண்ட் தென் டூ இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் வாஷிங் சோடா அண்ட் பேக்கிங் சோடா. வாஷிங் சோடாவோட மேஜர் யூஸ் என்னன்னா ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறது. அண்ட் தென் கிளாஸ் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் யார் தேவைப்படுறாங்கன்னா வாஷிங் சோடா அண்ட் பேக்கிங் சோடா வந்து மேஜர் ஃபங்க்ஷன் ஆன்டாசிட் பேஸாக யூஸ் ஆகுறாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கு கேக் அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறோம். பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறப்போ CO2 ப்ரொடியூஸ் ஆவாங்க. அதனால தான் பக்குன்னு இருப்பாங்க கேக்கெல்லாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.